இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீட்டிலேயே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. பூரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து மிக்ஸி அடிச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸி அடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி அடித்த சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வந்து கேபேஜ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கேரட் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஜஸ்ட் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த ஜூஸியாக இருக்க உள்ள ஸ்டஃப்பு. ஸோ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி மூடி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கங்க. அந்த சர்க்கிள் ஷேப் வந்துடும். அப்புறம் வந்து மீதி இருக்கிற மாவில் எடுத்துட்டு அந்த சர்க்கிள் ஷேப் பண்ணது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டஃப் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மடித்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்படி ஒன்ஸ் மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஒரு சைடு மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இன்னொரு சைடில் இருக்கிற மாவை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து எல்லா மோமோஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஸ்டீமரில் வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். நல்லா மூடி வச்சுருங்க. ஸோ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். ஸோ சூப்பராக மோமோஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. நல்லா வெந்திருக்கு. ஸோ காய்ஸ், சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஸோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.